டீகோட் வேஸ். ஸோ கொஸ்டினை பார்க்கும்போதே நம்ம எத்தனை வேஸ் ஆஃப் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ஒரு இது. ஸோ இதில் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்னை வந்து ஏவா இந்த மாதிரி இந்த மெசேஜ் வில் பி டீகோடட் இப்படி தான் டீகோட் பண்ணணும். ஓகே, ஒன்னை ஏ, டூவை பி, அதே மாதிரி 26 இசட் இப்படி தான் டீகோட் பண்ணணும். இப்படி நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட், இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி டீகோட் பண்ணலாம்? இந்த ஒன்னையும் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்னையும் ஏன்னு டீகோட் பண்ணலாம். அப்புறம் 10 வந்து ஜேன்னு டீகோட் பண்ணலாம். 6 எஃப்னு டீகோட் பண்ணலாம். இப்படி டீகோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் ஒன்னையும் சேர்த்து 11ன்னு போட்டு அதை கேன்னு டீகோட் பண்ணலாம். 10 ஜே, 6 எஃப். அப்ப டோட்டலா இதை 2 விதமா டீகோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரைட், ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா we can use dynamic programming. டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 11106 இருக்கா, ரைட், இதுக்கு ஒரு அரே அலோகேட் பண்ணிக்கிறோம். எத்தனை எலிமெண்ட் இருக்கு? மொத்தம் 5 எலிமெண்ட். அப்ப 5 + 1 6 வேல்யூஸ் அலோகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல டைனமிக் ப்ரோக்ராமிங்னாலே நம்ம என்னன்னா சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதாவது இந்த 6 மட்டும் எடுத்துக்கிட்டா எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்ன்றது இங்க இருக்கும். ஸோ 6 மட்டும் எடுத்தா எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? ஒரு விதமா தான் டீகோட் பண்ணலாம். ஸோ 1 இருக்கும். இப்போ 0 எடுத்தாலே 0 6 டீகோடே பண்ண முடியாது. ஏன்னா 0ன்றது மேப்லே கிடையாது. ஸோ அப்போ 0 தான் டீகோட் பண்ணலாம். ரைட், அப்புறம் இந்த 1 சேர்க்கும்போது எத்தனை விதமா டீகோட் பண்ணலான்றத இங்க இருக்கிற வேல்யூஸை வச்சு இதை ஃபில் பண்ணணும். ரைட்டா? ஸோ அது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலா இந்த 1 உள்ள சேர்க்கிறோம். கரெக்டா? இந்த 1 உள்ள சேர்க்கும்போது இந்த இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் இங்க இருக்கு. கரெக்டா? அதை முதல்ல தூக்கி இங்க போட்டுடலாம். ஏன்னா அத்தனை அப்ப இந்த 1 இது சேர்ந்தா இது ஒரு தனி இது. இது என்ன நம்பரா இருந்தாலும் சரி 0ல இருந்து 0 வந்தா 0ன்னு போட்டுடணும். 0 இல்லாம 1 to 9 இருந்துச்சு அப்படின்னா இது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாமோ அத்தனை விதமா தான் டீகோட் பண்ணலாம் இங்கேயும். ரைட், இந்த 9 சேரும் போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஒரு இதை நீ வந்து ஒரு 2 விதமா டீகோட் பண்ணலாம்னு வச்சுக்கோ. இங்க இருக்கிற நம்பர் 3 அப்படின்னா 3 வரும்போது திருப்பி 2 விதமா தான் டீகோட் பண்ண முடியும். ரைட் ரைட், ஸோ இங்க அடுத்ததுல எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் அப்படின்ற வேல்யூ முதல்ல போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க இருக்கிற நம்பர் 1 இருக்கான்னு பார்க்கணும். அப்படி 1 இருக்கு அப்படின்னா இதையும் நம்ம ஒரு பேரா எடுத்துக்கலாமா? இதை தனியா டீகோட் பண்ணலாமா? அப்புறம் இதுல இருந்து ஒரு செப்பரேட்டா டீகோட் பண்ணலாமா? சோ இது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்னு நீங்க போட்டுட்டு சப்போஸ் இது 1 இருக்குது இல்லனா 2 இது 6 7 கீழே இருக்கு அப்படின்னா இதை நீ பேர் பண்ணிடலாம். இதை பேர் பண்ணிட்டு இது ஒரு டீகோடிங், இது கூட இதுல வரது ஒரு டீகோடிங். அப்ப நம்ம இந்த ரேஞ்சா இருக்குன்னா இங்க இருக்கிற எத்தனை விதமா நம்ம டீகோட் பண்ணலாம் இது கூட ஆட் பண்ணிக்கணும். சோ இதுதான் நம்ம டைனமிக் அரேயை ஃபில் பண்ண போற விஷயம். ரைட், சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். இங்க நான் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு விதமா டீகோட் பண்ணலாம் அப்படின்னா இதை சேர்க்க போறேன். கரெக்டா? இதை நான் சேர்க்கும் போது கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஒரு விதமா டீகோட் பண்ணலாம். இந்த டிஜிட்டை சேர்க்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு விதமா டீகோட் பண்ணலாம். இதை சேர்த்தாலுமே ஏன்னா இதை தனியா ஒரு லெட்டரா போட்டுடலாம்ல, 1 ஏன்னு போட்டுடலாம்ல. அப்புறம் இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாமோ அது வந்துடும். ஸோ அதனால இதை போட்டுடுறேன். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்றேன்? இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 06 எத்தனை விதமா டீகோட் பண்ணலான்றதை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பேரு, இதுக்கப்புறம் வர்றது எத்தனை விதமா டீகோடிங் அது எல்லாமே ஒரு இது இருக்கு. ஸோ ஆனால் இந்த 0 இங்க இருக்கும்போது 0 விதமா தான் டீகோட் பண்ணலாம். அதனால இந்த 0 ஆட் பண்ணும்போது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த 1 வரும்போது பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த 1 வரும்போது இதை டோட்டலா எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? ஒரு விதமா டீகோட் பண்ணலாம். அப்ப இந்த 1 சேரும்போது இதை மட்டும் ஏன்னு போட்டு இது எத்தனை விதமா டீகோட் பண்ணலான்றத அது ஒரு சேர்ந்துரும் அது கூட. சோ இது ஒரு விதமா டீகோட் பண்ணலாம் இந்த 1 இது கூட சேரும்போது. சோ இந்த 1 ஒரு செப்பரேட் இது, அப்புறம் இது எல்லாம் ஒரு செப்பரேட் இது. இப்படி பேர் பண்ணலாமா? ஒரு நம்பர் வரும்போது அந்த நம்பர் தனியா எடுத்துக்கலாம், மீதி எல்லாம் ஒரு பேர்.
சோ மீதி எல்லாம் எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் அப்படின்றது இங்க இருக்குது. அதை எடுத்து நான் இங்க போட்டுறேன். அப்புறம் இந்த 1 இருக்கிறதுனால இந்த 111 நான் தனியா ஒரு பேரா எடுக்கலாம். ஏன்னா அதை தனியா டீகோட் பண்ணலாம்ல 11. அப்புறம் மீதி இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் இங்க இருக்குல்ல, அதையும் நான் கொண்டு போய் இதுல ஆட் பண்ணிக்கணும். சோ 1 இது வந்து 1 விதமாவா? இப்ப மீதிலாம் எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? இது 1. சோ பிளஸ் பண்ணா இங்க 2. அப்ப இங்க வரும்போது 11106 இருக்கா? இந்த 1 எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு பேர். இது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா தான் டீகோட் பண்ண முடியும். ரைட். சோ அப்ப A1 இது ஒரு A1 இந்த 10 அப்புறம் இந்த 6 இது ஒரு மாதிரி டீகோட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? இத நான் என்ன செக் பண்றேன்? இது 1 இருக்கா? இல்லனா 227 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இத ஒரு டீகோட் பண்ணிடலாம் தனியா. அப்புறம் இத தனியா டீகோட் பண்ணலாம். ரைட். சோ இத பேர் பண்ண முடியும் அப்படின்னா இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? i+2 எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்ன்றத நீங்க போய் ஆட் பண்ணிக்கணும். ரைட். இப்ப கோட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் அப்படின்னா I have to declare a DP array. So int DP array is equal to new int size என்னன்னா அந்த string உடைய length plus 1. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு இத ஃபில் பண்ணும்போது அடுத்தது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? நம்ம டிபி அரேல ஒரு வேல்யூ ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது நெக்ஸ்ட் இத எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம் அது வந்து இங்க ஸ்டோர் பண்ண போறோம். அதனால நான் இந்த இடத்த இருக்கு பாத்தியா? இந்த இடத்த நான் 1 ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. சோ டிபி அரேல என்னுடைய லென்த் வேல்யூ இருக்குல்ல அதுல 1 ன்னு போட்டுக்கிறேன். ரைட். இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு ஃபார் லூப்ல இந்த இண்டெக்ஸ்ல இருந்து எல்லா வேல்யூ ஃபில் பண்ணிட்டே வரணும். ஃபில் பண்ணிட்டே வரும்போது வாட் ஐ அம் ட்ரைங் டு டு என் டிபி அரேல கரெக்ட்டா இதானே? அப்ப இங்க என்ன ஃபில் பண்ணுவேன்? இது வரைக்கும் எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம். இங்க என்ன ஃபில் பண்ணுவேன்? இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம். இங்க என்ன ஃபில் பண்ணுவேன்? இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம். இப்படியே ஃபில் பண்ணிட்டே போறேனா? அப்ப இங்க என்ன ஃபில் பண்ணுவேன்? டோட்டலா இதை எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்ன்றத ஃபில் பண்ணுவேன். ஃபைனலா இந்த வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். சோ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் லூப்? இத 1 ன்னு ஃபில் பண்ணிட்டேன். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும். சோ I will start from is equal to s dot length minus 1. அப்புறம் I greater than or equal to 0. I minus minus. இப்போ ஒரு தான் போறோம்னா இப்ப அங்க இருக்கிற கேரக்டர் அந்த இருக்கிற கேரக்டர் 0வா இருக்கு அப்படின்னா என்னோட டிபி அரேல 0 ஃபில் பண்ணிடுறேன். கேரக்டரா இல்ல அப்படின்னா அதாவது 0வா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுத்துல என்ன வேல்யூ இருக்குதோ அது தூக்கி இங்க போட்டுப்பேன். சோ என் டிபி ஆஃப் I is equal to dp of I plus 1. I plus 1ல இருக்கிற வேல்யூ தூக்கி இங்க போட்டுப்பேன். ரைட். சோ இந்த வேல்யூ தூக்கி இங்க போட்டுறேன். ஏன்னா இங்க நான் ஏதாவது ஃபில் பண்ணனும்னா ப்ரீவியஸ் இது எத்தனை வேல்யூ எத்தனை விதமா டீகோட் பண்ணலாமோ அது இங்க வந்துரும். ஏன்னா இத தனியாவே ஒரு இத வச்சுக்கலாம். இது தனியாவே ஒரு டீகோட் பண்ணலாம்ல. சோ ப்ரீவியஸ் எத்தனை வேல்யூ இருக்குதோ அது இங்க வந்துரும். அது வந்துரும். இப்போ நான் என்ன பண்ணனும்னா இப்போ என்னுடைய நான் ஃபில் பண்ண போறது if I is அதாவது இந்த இடத்துல இருந்தா நான் பார்க்கணும் அத I is less than s dot length minus 1. அதாவது s dot length minus 1 இதை விட கம்மியா இருக்கும்போது தான் இந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க இருந்து கம்மியா இருக்கும்போது and ஓகே and போட்டு கம்மியா இருக்கு. ஓகே இந்த இடத்துல கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூ 1 இருக்கான்னு பார்ப்பேன்.
1 இருந்தா கண்டிப்பா அடுத்த எது கூட பேர் ஆயிடும். கரெக்ட்டா? ஏன்னா 10ல இருந்து 19 வரைக்கும் இட் இஸ் மேப்ட் டு அ கேரக்டர். சோ அப்ப என்னுடைய கரண்ட் கேரக்டர் வந்து 1 இருக்காம வரும். சோ s டாட் char at I s dot char at I is equal to 1. 1 இருக்கணும் or சோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இத வந்து இந்த கண்டிஷனை அதே லைன்ல போடாம செப்பரேட் லைன்ல போடுங்க. ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இது ஒரு கண்டிஷன், இது ரெண்டுமே ஒரு கண்டிஷன் அப்படின்னு. ஆர் கேரக்டர் 1 ஐயா 1 இருக்கணும். அப்படி இல்லனா s டாட் char at I is equal to 2. சப்போஸ் 2 இருக்கலாம். 2 இருந்தாலும் பேர் பண்ணலாம். கரெக்ட்டா? எப்ப பேர் பண்ணலாம்? equal to 2 and s dot char இத நம்ம அடுத்து இந்த கண்டிஷன் அடுத்துல போடுவோம். s dot char at I plus 1 2 which is less than 7. right பார் இது அப்படியே ஒரு கண்டிஷன். இது அப்படியே ஒரு கண்டிஷன். ரைட் இது அப்படியே ஒரு கண்டிஷன். either இது ட்ரூ 1 இருக்கணும். அப்படி இல்லனா 2 இருந்துச்சுனா அடுத்த கேரக்டர் 7 ஓட கம்மியா இருக்கணும். அப்படினா என்ன பண்ணலாம்? அத பேர் பண்ணலாம். அப்படி அத பேர் பண்ணலாம்னா என்ன அர்த்தம்? இந்த கேரக்டர் 1 இருக்கு அப்படினா இந்த 11 ஒரு டீகோடிங் பண்றது. அதுக்கு அப்புறம் இது அப்படியே இத எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? இங்க ஃபில் பண்றேன்னா I plus 2 எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்? அத இது கூட ஆட் பண்ணனும். ஓகே சோ you need to add dp of I plus equal to dp of I plus 2. இதுதான் வந்து கோர் லாஜிக். நம்ம dp of arrayவை ஃபில் பண்ணும்போது கோர் லாஜிக் என்னன்னா dp of arrayவை நான் ஃபில் பண்ணும்போது ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. இத ரெண்டு விதமா ஃபில் பண்ணலாம். இத மூணு விதமா ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வெச்சீங்க. ஓகே இங்க கேரக்டர் வந்து 1 இருக்கு. இங்க வந்து கேரக்டர் 9 இருக்கு. இங்க வந்து ஏதோ இருக்குது. சம்திங் இஸ் தேர். அப்ப நான் இத ஃபில் பண்ணும்போது இந்த 1 மட்டும் செப்பரேட்டா எடுத்து இது எல்லா கேரக்டரையும் தனியா பேர் பண்ணலாம். ரைட் சோ அப்ப இத எத்தனை விதமா டீகோட் பண்ணலாமோ அது இங்க வந்துரும். ஏய் இத தனியா எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் பேர் பண்ணலாம். கரெக்ட்டா? இது ஒரு தனி டீகோட். இத மட்டும் நான் ஏன்னு வெச்சுக்கலாம். அது ஒரு டீகோட். சோ இது இங்க வந்துரும். அது இல்லாம 19 எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம்? 19 வந்து ஒரு லெட்டரா போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அப்ப இது எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்ன்றது இங்க இருக்குது 3 விதம். அப்ப இத கொண்டு போய் இது கூட ஆட் பண்ணனும். சோ 1 மட்டும் தனியா எடுத்தா ரெண்டு விதமா டீகோட் பண்ணலாம். 19 தனியா எடுத்தினா 3 விதமா டீகோட் பண்ணலாம். அத ஆட் பண்ணனும். அத தான் இங்க பண்றேன். அந்த கேரக்டர் 1 இல்லனா 2 இந்த சைடுல 6 7 கீழ இருந்துச்சுனா இத தனியா எடுத்து இத எத்தனை விதமா டீகோட் பண்ணலாம்ன்றத இங்க ஆட் பண்றேன். I plus 2வை இங்க கொண்டு போய் ஆட் பண்ணிக்கிறேன். பை இனிஷியலா இந்த வேல்யூவை இதுல போட்டுறேன். ரைட் ஃபைனலா நாம என்ன பண்ணனும்? You have to just return dp of 0. ரைட் அவ்வளவுதான். ஆல்ட் எஸ்கேப் பாஸ். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரே வச்சிருக்கோம். ஓகேவா? இதுல எப்படி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு எப்படி யோசிக்கிறதுனா ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணனும்னா நீ ஒரு அரேல எப்படி ஃபில் பண்ற? இந்த அரேல இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் 1ன்னு வெச்சிக்கிற. அப்புறம் இத ஃபில் பண்ற. அப்புறம் இத ஃபில் பண்ற. அப்புறம் இத ஃபில் பண்ற. இத ஃபில் பண்றதுக்கு என்ன டேட்டா தேவை? இந்த டேட்டா தேவை. அப்புறம் இந்த டேட்டா தேவை. கரெக்ட்டா? ப்ரீவியஸ் ரெண்டு டேட்டா தான் தேவை. இந்த டேட்டா தேவையில்ல.
அப்ப ஏதோ ஒரு வேல்யூ ஃபில் பண்றீங்கன்னா, அதுக்கு அடுத்த டேட்டாவும், அதுக்கு அடுத்து இருக்கிற டேட்டாவும் தான் தேவை. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் அரே, we can use 3 வேரியபிள்ஸ். இத dp2 ன்னு வச்சுக்கோ, இத dp1 ன்னு வச்சுக்கோ, இத dp ன்னு வச்சுக்கோ. அத அப்படியே நவுத்திட்டே போலாம். இங்க சப்போஸ் dp இத ஃபில் பண்ற அப்படின்னா, dp1 இதுக்கு வச்சுக்கோ. dp2 இங்க கொண்டு போயிடு. சோ dp2 dp1 க்கு வந்துரும். dp வந்துரும். dp1 வந்து dp க்கு வந்துரும். அப்புறம் அடுத்து புதுசா ஃபில் பண்ணலாம். கரெக்ட்? இந்த மாதிரி நீ வந்து ஸ்பேஸ ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதுதான் இந்த அரேக்கு பதிலா பண்ணும்போது what you can do is instead of array you can have this one. 3 வேரியபிள் வச்சுக்கலாம். ரைட். முடியும் போது dp2 dp1 ஆ இருக்கும். நீ அங்க வந்து i+1 ஆட் பண்ற அசைன் பண்றல, இங்க dp1 அசைன் பண்ணனும். dp2 ஆட் பண்ணனும். அடுத்த வாரி dp2 dp1 ஆயிடும், dp1 dp ஆயிடும். சோ previous 2 வேல்யூ மட்டும் வேரியபிள்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அரே இதுக்கு பதிலா. சோ இதோட ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? சோ இது அரே பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பட் பாத்தீங்கன்னா you are just traversing the thing only once, order of n time complexity.